அண்ணா ஒரு டீ. நேற்று வரேன்னு சொல்லியிருந்தீங்க, வரவே இல்லை. உங்கள் ஃபைல் தானே மூவ் பண்ணிட்டு இருக்கேனே. அது இன்னைக்கு சாயங்காலம் கிடச்சிரும். ஆமாம் ஆமாம், அவர் மேனேஜர் டேபிளில் தான் இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் கிடச்சிரும். பார்த்துலாங்க. சரி ஓகே. என் டீ அங்கே சொல்லுங்கள். பேசுங்க. ஓகேண்ணா, சரி பாவம். ஹாய்ண்ணா. சொல்லுங்க தம்பி. நீங்கள் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறீங்க தானே? ஆமாம் தம்பி. உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா நானும் சென்ட்ரல் ஃபைனான்ஸில் தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, நியூ ஜாயினியா? ஆமாண்ணா. சொல்லுங்க தம்பி. ஃபைனான்ஸை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லைண்ணா இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். இனிமேல் தானே கற்றுக்கணும். என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? ஏன்னா இப்படி கேட்குறீங்க? அது ஒன்றும் தம்பி, அதுக்கப்புறம் உனக்கு வந்து வீட்டில் இருக்கவங்கள பார்க்கறதுக்கு பேசுறது நேரம் கிடைக்காது. அதுக்காக சொன்னேன். ஏன்னா வேலை அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? வேலை மட்டும் இல்லையா, காலைல ஒன்று எழுப்புறதே மேனேஜர் ஃபோன் கால் தான். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். பல்லு வில போட மாட்டான், குளிக்க விட மாட்டான், கூட போட விட மாட்டான். என்னண்ணா பயமுறுத்துறேன். இவ்வளவே அதெல்லாம் சரின்ட்டு சாப்பிட உட்காந்தோன்னு வச்சுக்கா, சொல்றதா அலோ சொல்றதான்னு இருக்கும். கடுப்பேச்சு விட்டுருவான் தெரியுமா? சரியா அடிச்சு பிடிச்சிட்டு ஆளுக்கு போனோம்னு வச்சுக்க, எங்க வந்தேன்னு கேட்பான். நமக்கே டவுட்டா இருக்கு, நம்ம ஆஃபீஸா நாம. சரிவா? அப்புறம் அந்த ஆளை சமாளிச்சுட்டு ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு கலெக்ஷன் போனோம்னா ஏன் ஒன்று வயலில் நிற்கும், ஒன்று வாய்க்காலில் நிற்கும். ஒரு சிலது வீட்டை பூட்டிக்கிட்டு குறுன்னு உட்காந்துருக்கோம். எவ்வளோ கத்தினாலும் வெளியிலே வராது. ஒருத்தன் வீட்டுக்கு மட்டும் நான் அத்தனை தடவை போயிருக்கேன் தெரியுமா? நான் டெய்லி வர்றதை பார்த்து அவங்க பையன் அப்பா மாமா வந்துட்டாரு கத்தா. சும்மனே உங்களுக்கு ஏன் அவன் வீட்டு நாய் என் வண்டி சுத்த கேட்டு வீட்டுக்காரனை உசார் பண்ணுதியா? ஒன்றும் தராது. அப்புறம் எப்படின்னா டெய்லி ஆஃபீஸில் சமாளிக்கிறீங்க? ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் உண்மையிலே சண்டை நடக்குதா இல்லை காசு வாங்க வரேன்னு தெரிஞ்சுட்டு சண்டை போடுறான் என்னன்னு தெரியலையா? இன்சூரன்ஸ் முண்டாட்டி ரெண்டும் அட்டச்சிட்டு கிடக்கும். நான் பார்த்துட்டு எங்கடா நம்ம மேலே அடி வந்துருக்கோம்ட்டா. நல்லா இந்த வீட்டு பக்கமே போகிறது இல்லை. சரி நீ ஆஃபீஸ் தானே போகிற? ஆமாண்ணா. சரிவா போலாம் வா. டீக்கு பணம் கொடுத்துக்கோ. என்ன பார்க்குற? காசு கொடுத்துருவா. ஐயா 2 டீ. தம்பி இது ஒன்று. ஆனால் எதுக்கு சேர்த்துடுதுங்க? ஓகே. என்ன பார்க்குற? கொடுத்துட்டு வா. இன்னும் என்ன ஆப்பு வைக்க போகிறாங்களோ தெரிலையே. ஒரு நாள் நைட்டு 12 மணி இருக்கும். மேனேஜர் ஃபோன் அடிக்கான். அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் தூங்கிட்டு இருப்பேன். ஃபோன் அடிச்சு தூங்குறியான்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் கனவுல கஸ்டமர்கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு என்ன சொன்னாருங்க? அவரு சொன்னதை கேட்ட மிரண்டே போயிருவேன். காலையில் என்ன சொன்னாரு? காலையில கலெக்ஷன் பண்ண காசை கவுண்டர்ல கொண்டு வந்து கட்டுங்கிறான். கனவுல வாங்கின காசை கவுண்டர்ல கட்டணுமா? இவ்வளோ கஷ்டமா இருக்குங்கிறீங்க. அப்புறம் எதுக்குண்ணா அங்கே வேலைக்கு போறீங்க? அதுவா தம்பி, மாசம் ஆனா பாக்கெட்டுக்கு சோலையா காசு வரியா, அந்த சம்பளத்துக்காக தான் போகுது. ஒரு 3 நாள் நம்ம ராஜா தான். அதுக்கப்புறம் என்ன பையில தூக்கிட்டு நாய் மாதிரி அலைய வேண்டியதான். கலெக்ஷன் அலைய வேண்டியதான். நீ பார்க்க தானே போறேவா? சரி என்ன தூரமானீங்களா? ஒன்று கடிச்சு போகலாம். ஆரம்பமே வா. அட பாவி. அண்ணா அப்போ கம்பெனி நல்ல கம்பெனி தான். கம்பெனி என்னமோ நல்ல கம்பெனி தான். இந்த மேனேஜர் தான் கொஞ்சம் டெரரு. மேனேஜரு டெரரா? ஓ அவன் சரியான பைத்தியக்காரையா. இவ்வளோ ஒன்று வர மாட்டேங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹலோ சார்,
பிரகாஷ் எங்க சார் நான் லொக்கேஷனில் தான் இருக்கேன். வரையூர்ல பாருங்க ஒரு 3 டீம் பெண்டிங்ல இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். கிளைண்ட் நேம் பாத்தீங்கன்னா தருண். அவரோட அப்டேட் பண்ணுங்க. அவருக்கு தான் கொஞ்சம் முடிய போற இதுல இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார், பார்த்துட்டு வந்துடுறேன் சார். பிரகாஷ் முக்கியமா வரும்போது கொஞ்சம் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க பிரகாஷ். ஓகே சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். என்னண்ணா வரப்ப மேனேஜரை கழுவி ஊத்துனீங்க, இப்போ என்னமோ சார் கெஞ்சிறீங்க. நல்ல நடிப்புண்ணா. என்ன பண்ணுறது, வரும்போது ஒரு கலெக்ஷன் இருக்கான், அதை கலெக்ஷன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் வரும்போது திங்கிறது வாங்கிட்டு வரணுமா, அவர் கல்லா மட்டும் ரொம்பணும், நம்ம கல்லா காலி ஆகிட்டே இருக்கணும். அந்த ஆளுக்கு இதே பொழப்பியா? எனக்கு புரியல. உனக்கு இப்போ புரியாது தம்பி, நீ வந்து ஜாயின் பண்ணு, அதுக்கு பேர் உனக்கு தெரியும். வா. இந்த வீடு தான் தம்பி. அக்கா லோன் காசு